போ. அதனால நீங்க கடைசியில ஒருத்தன் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கலை அதை பத்தி இல்லை. என்ன சம்பாதிச்சு எதை பண்ணாலும் கடைசியில எல்லாரும் எதை விரும்புறான்? நிம்மதியை விரும்புறான். இதுல வேடிக்கை என்னன்னா எல்லாரும் ஒன்னா தான் வாழணும். அது நமக்கு வச்சிருக்காங்க சகிப்புத்தன்மையோட வாழணும். துஷ்டத்தனம் பொல்லாத்தனம் செய்யக்கூடாது. அன்னைக்கே 5 பேர் நல்லவன் இருந்தான், 100 பேர் பொல்லாதவன் இருந்தான். அன்னைக்கே 1:20 இருந்தது. இன்னைக்கு 1:2 lakhs இருக்கும். ஆனா அந்த ஒண்ணுங்கிற தர்மம் இருந்துட்டு தான் இருக்கும். தப்பு பண்றவன்ட்டையும் ஒரு தர்மம் இருக்கும். குடிக்க போறான்னு சொன்னா அவன்கிட்ட 100 ரூபாங்கிற தர்மம் இருக்கே. அந்த 100 ரூபாங்கிற தர்மத்தை நாங்க என்ன சொல்றோம்? 200 ரூபாய் ஆக்க பாருங்கிறோம். புரியுதோ? இவன் 100 ரூபாய குடிக்கு செலவழிச்சான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு உடம்புக்கும் வியாதி, குடும்பத்துக்கும் கொடுக்க முடியாது. இவன் நிம்மதி இல்லை, இவனாலும் நிம்மதி இல்லை, இவனுக்கும் நிம்மதி இல்லை. ஆனால் நம்ம நல்லதை சொல்லித்தான் ஆகணும். இது கெடுதல், இது நல்லது. இதுல என்ன வேடிக்கை தெரியுமோ? சாஸ்திரத்துல வச்சிருக்கா, பொய் எல்லாருக்கும் பிடிக்கும், உண்மை பிடிக்காது. அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. பொய் பிடிக்கும். இந்த பாருங்க, பால வியாபாரி பால் கொண்டு வீடு வீடா கொண்டு தரணும் பால். இந்த மது இருந்த இடத்திலேயே வியாபாரம். அதுக்காக அது ஒஸ்தி இல்லை. நீதிமன்பால சொல்றார், சத்தியம் எல்லாருக்கும் ஜனவிருத்தமே, எத்திய பொய் எல்லாருக்கும் இதமாகும், நத்திய பால் வீடு தோறும் சென்று விளையாம், மது இருந்த இடம் தனில் விளையாம். அது இருந்த இடத்திலேயே வியாபாரம் பண்றதுனால அது ஒஸ்தி கிடையாது. வீடு வீடா கொண்டு வந்து கொடுக்கறதுனால அது மட்டம் கிடையாது. புரியுதோ? நல்லதான கொண்டு வந்துதான் கொடுக்கணும். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நாம் நல்லதை சொல்லலேன்னு வச்சுக்கோப்போ, நீ ஏன் சொல்லி கொடுக்கலன்னு கேட்பா. தப்பு யாரும் சொல்லி தர வேண்டாம், தானே வந்துடும். அதனாலதான் நாம நல்லதை சொல்லிட்டே இருக்கணும். இந்த ராமாயணம் பாரதம்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாமோ, ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமி இப்படி எல்லாம் நடத்திட்டே இருக்கணும்னு வச்சா. இப்போ நீங்க கடைபிடிக்கிறோ கடைபிடிக்கலையோ, நாங்க சொல்றதை சொல்லிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு யோசிப்பேட. இப்போ யூடியூப் வந்துடுத்து, யூடியூப்லேயே கேட்குறேன் என் உபன்யாசத்தை பார்க்குற போது உங்களுக்கு தோணுமே, இந்த விஷயம் நல்லா இருக்கே, இதை நம்ம ஏற்றுக்கலாமே, இதை கடைபிடிக்கலாமேன்னு தோணும். அதனால நமக்கு சம்பிரதாயத்துல எல்லாம் வச்சிருக்காரு. வேத மந்திரமே சொல்றது, குலதேவதா கிராம தேவதா இஷ்ட தேவதா ஆராத்யா. குலதெய்வத்தை கும்பிடணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும், ஆச்சாரியாரை கும்பிடணும். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கு இந்த போன் சூரியோதயத்திலே ஜோசியத்துக்கு தான் வரும். அமெரிக்காலேருந்து பேசுகிறேன், லண்டன்லேருந்து பேசுகிறேன், குலதெய்வம் தெரியலை எங்களுக்கு, கிராம தெய்வம் தெரியலை. நான் மெட்ராஸில் உட்காந்துருக்கேன், அவன் அமெரிக்காலேருந்து பேசுகிறான். எங்கே உங்களுக்கு எதிராக பூர்வீகம் அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூர், கும்பகோணம், இல்லை உங்கள் பாலக்காடு இந்த கிராமம்லாம் சொல்லுவாங்க. ஓ, இதில் பெண் தெய்வம் காட்டுறதே, நீ எந்த தெய்வத்தை கொண்டாடிட்டு இருக்கேன்னு கேட்பேன். ஒன்றுமே கொண்டாடலாமா? பெண் தெய்வம் காட்டி அப்படி இருக்க மாதிரி தெரியல. நாங்கள் ஐயங்கார், நீ ஐயங்காரா இருக்கலாம், உங்கள் தாத்தா கும்பிட்டுருக்காளேன்னு. உடனே அவன் என் ஃபோனை கட் பண்ணிட்டு ஊருக்கு ஃபோன் பண்ணியிருக்க. அவன் உடனே சப்தமாதா கோயிலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டான். அடுத்த நிமிஷம் பிரமாதமா கோயில் கட்டியிருக்கான். 7 மாதாக்கும் கோபுரத்தில் விக்கிரகம் வச்சிருக்காங்க. எனக்கு அவர் அசந்து போயிட்டேன். எங்கும் அம்மா எப்படி சொன்னேன்னு. அது இருக்கட்டும்,
உண்டா இல்லையான்னு ஆமான்னு. தேவனோட பாட்டி அத்தை 2 பாட்டி சுமங்கலியா செத்து போயிருக்காடா. ஒரு 12 வயசுக்குள்ள ஒரு கன்னியா பொண்ணு செத்து போயிருக்கா. அதையும் விசாரிச்சேன். அவ ஆமாம். உடனே அவனுக்கு பரிகாரம் சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்? நம் குழந்தைகளுக்கு சொல்லி குலதெய்வத்தை கும்பிடணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும், பஜனை பாடணும், நல்லதை கேட்கணும். என்ன வேணாலும் படிக்கட்டும், லௌகீக படிப்பு படிக்கணும், சம்பாதிச்சுதான் ஆகணும். நீங்க அதையும் தப்பா எடுத்துக்க கூடாது. கையில இல்லைன்னா ஒத்துரும் மதிக்க மாட்டேன். மதிக்கிறது கொடுப்போம். நீ செலவழிக்க பணம் வேணுமே, அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு வேணுமே. அதை பாரு, எல்லாரும் வெட்டியா போடுறான் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல. பணம் என்ன, குணம் முக்கியம்னா. வெறும் குணம் எடுப்படாது. குழந்தை எப்படி வெறும் கண்டேன்னு போச்சுன்னா சாக்லேட்டை கொடுக்கணும். புரியுதோ? ஆமா, நீங்க ஒண்ணு வச்சுட்டு நம்ம சாப்பிடணுமே. வேத அர்த்தம் சொல்லுது, தானியம் தனம் பசு பகுபுத்திர லாபம். தானியம் தனம். நம்ம அம்மா கர்ப்பத்துக்கு வரும்போதே பணம் வேணும். அம்மா செக்கப்புக்கு போறாட பணம் வேணும். அம்மையோட அப்பா தான் அச்சன். அப்புறம் பிறந்து வளர்ற போது பணம் வேணும். அப்புறம் சாப்பிடணும், தூங்கணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். போய் தொலைஞ்சாலும் பணம் வேணும். நம்ம தூக்கத்துக்கு பணம் வேணும். அங்க இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். இதுல வேடிக்கை வைத்தியன் செத்தா விட்டுருவான், வைத்தியன் செத்தாலும் விட மாட்டான். சாஸ்திரி பிறந்தாங்க. அவரை நான் வீடு அழுதுருக்குறா. அவர் அழுதுருந்தா எடுத்துக்காது. புரியுதோ? அதனால தெரிஞ்சுக்கணும். திரவியம் நீங்க ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற இளைஞர்கள். நாங்க என்னோ உபன்யாசத்துல பணம் சம்பாதிக்காதேன்னு சொன்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டார். தனம் பண்ணும். ஆனால் நான் போடுறேன் பாருங்க, நாம் சம்பாதிக்கணும், இன்னொருத்தர் பொருளை அபகரிக்கணும், இன்னொருத்தருக்கு கூடாதுன்னு நினைக்கப்படாது. எல்லோரையும் சகிச்சுட்டு வாழ. நாம சம்பாதிக்கிறதையே கொடுக்கணும்னு சொல்ற போது இன்னொருத்தர் பொருளை எதுக்கு அபகரிக்கணும் நாம நினைக்கணும். அந்த எண்ணமே கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த இன்னொருத்தர் பொருளை அபகரிக்கணும்னு நினைச்சு கெட்டு போன துரியோதனத்தை பஞ்சபாண்டவா 5 பேர் 100 பேர் கொள்ளாதவா. இந்திரபிரஸ்தத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அஸ்தினாபுரத்துல யாகம் பண்ணணும்னு தர்மபுத்திரத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மள பெரியவா ஒண்ணு சொன்னா மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது கர்ப்பம் வந்துடும். முயற்சி பண்றேன்னு புரியுதோ? முயற்சி பண்றேன். அப்பவும் நாரதர் சொல்ற, உனக்கு நல்ல ஜெகநாதனே கிருஷ்ணனா இருக்கா, 4 சகோதரன்மார், நல்ல பொருள் கொண்டு வர சொல்லுங்க. 4 திசையிலையும் அனுப்பினான். 4 சகோதரர், நிறைய பொருள் கொண்டு வந்தவர் அர்ஜுனன். அதனால அவன் பேரு தனஞ்சயன்னு பேரு. ரொம்ப கொடுங்க. ஆனா ஒரு இடைஞ்சல் இருக்குன்னார் கிருஷ்ணர். என்ன நிறைய பொருள் கொண்டு வந்தால் ஒரு இடைஞ்சல் இருக்குன்னு. ஜராசந்தன் ஒரு ராட்சசன், அவனை கொண்டாதான் யாகம் பண்ணாங்க. கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் சன்னியாச வேடத்துல போனா. நீங்க யாருன்னு கேட்டான் ஜராசந்தன். கிருஷ்ணர் சொன்னார், யான் விதுகுலத்து யாதவன், நான் யாதவ கிருஷ்ணன். சிரிச்சான். என்னிடத்துல பலமுறை தோத்து போன மாட்டுக்கார பையன் நீதான். சில பேருக்கு இந்த மாதிரி பேசினாதான் திருப்தியா இருக்கும். மாடு மேய்க்கும் கண்ணா அப்படிங்கிறதுக்கும் மாட்டுக்கார பையன்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது என்ன கிருஷ்ணர் தோத்து போனார்னா, இந்த ஜராசந்தனோட சண்டை நடந்தது, யாதவாள் போயிருந்தா, இவனை கொல்ல பிறந்தது பீமன். அதனால அவர் சண்டையை நிறுத்திட்டு தன் கேபிட்டலையே மாற்றினர். சமுத்திரராஜன் போய் வழிபட சொன்னார். அங்க ஒரு நகர நிர்மாணம் பண்ண.
ஒரு சமுத்திரத்துல தான் பொண்ணு எடுத்தார். சமுத்திரராஜா மாமனார். புரியுதோ? எல்லாரும் கஷ்டம் வந்தா மாமனார்கிட்ட தான் போவோம். ஏன்னா கஷ்டத்தை கொடுத்ததே அவன் தான். அவர் சமுத்திரராஜன் ஓட்டையிடவும் வழிவிட்டான். துவாரம்னா ஓட்டை. அங்க நகரத்தை நிர்மாணம் பண்ணது, அதுக்கு பேர் துவாரகாபுரி. இப்ப பீமனோட சண்டை போட்டான். பீமனுக்கு ஜராசனுக்கு பெருத்த யுத்தம். பீமன் கடைசியில் என்ன பண்ணா, ஜராசன உடம்பு அப்படி கிழிச்சு தூக்கி போட்டார். திருப்பி ஒன்றாகி வந்துட்டார். இப்ப கிருஷ்ணர் கூப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னா அவர் ஜராசனை வெறுக்கிறார்னு ஆயிடும். ஆனா சொல்லணும். எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்குதான் பாரதம் கேட்கணும். பாரதம் கேட்டாதான் அறிவு ஞாபக சக்தி எல்லாம் வரும். தெலுங்குல ஒரு வச்சனம் சொல்லுவா, சாப்பிட்டா வடை சாப்பிடணும், கேட்டா பாரதம் கேட்கணும். விட்டே பாரதமும் வினாதி, திண்டே காரதமும் தினாதி வச்சனம். என்ன உளுந்து வடை பண்ணி சாம்பார்ல போட்டு தயிர்ல போட்டு சாப்பிட்டா என்ன ஒரு வாரத்துக்கு பசிக்காது. அந்த ஜராசந்தனோட கிழிச்சு போட்டாலும் கிருஷ்ணன் ஒரு எதை எடுத்தார். அப்படி பிக்சர் அர்ஜுனனை கூப்பிட்டார். பலே பலே கௌந்தேயான்னு. கௌந்தேயனா குந்தி மகன். இவனும் குந்தி பையன். சண்டை போடுற பீமனும் குந்தி பையன். அவன் திரும்பி பார்த்தான். பீமன் இப்படி எதை பிடிச்சு மாற்றி போட்டான். அவன் அப்படியே பண்ணான். அவன் உசுறு போச்சு. உடனே கிருஷ்ணனை கேட்டான் அர்ஜுனன், இவன் கதை என்னன்னு. இவ அப்பா பிருகத்ரதன்னு பேரு, மகத தேச ராஜா. 2 பொண்டாட்டி, குழந்தை இல்லை. சண்ட கௌசிகங்கிற ஒரு ரிஷிகிட்ட போனான். ஒரு பழத்தை கொடுத்தான். இந்த பழத்தை நறுக்கி 2 பேருக்கும் கொடுத்தான். பாதி பாதி உடம்பா பிறந்தது. குப்பை தொட்டியில போட்டான். ராத்திரி ஜரஸ்ன்னு ஒரு ராட்சசி வந்தா. அவ மாமிசத்தை சாப்பிட அப்படி எடுத்தா அது குழந்தையாச்சு. அவ வளர்த்ததுனால அவனுக்கு பேர் ஜராசந்தன். யாகத்துக்கு எல்லாரும் வந்துட்டா. நீங்க இன்னைக்கும் நம்ம பிரமாதமா கட்டியிருக்கோம், கட்டடம்லாம் நினைக்கிறோம். அதுக்கே தர்மபுத்திரன் கட்டியிருக்கான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜலம் ஓடுற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் தள்ளி போனா கோலம் போட்ட மாதிரி இருக்கும், ஜமக்காலம் விரிச்ச மாதிரி. அங்கதான் ஜலம் இருக்கு. இங்க ஜலம் இருக்கு தெரியலை, கண்ணுக்கு தெரியறது ஜலம் இல்லை. கொஞ்சம் யோசிக்க வேண்டாமோ? ஜலம் ஓடுறது, இது எங்கேயோ போய் விழுமே அப்படின்னு யோசிக்கணும். இந்த பக்கத்துல இருக்கிறவாளை கேட்கணும். இவன் காலை வைக்கிறான், இங்க ஜலம் இல்லை. மெதுவா போனான். கொஞ்ச தூரம் இந்த அந்த ஜலத்துல கோலம் போடலாம். ஜலத்துலன்னா ஜலத்தால போடக்கூடாது, ஜலத்து மேல கோலம் போடலாம். அது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கேளோ? அந்த நாள்ல பெங்கோலி சாந்தாநாராயணன் ஒரு கன்னட பிராமண மாமி இருந்தா. மெட்ராஸ்ல அவத்தெல்லாம் தங்குவேன். அந்த மாமி ஜலத்துல போடுவா, நெருப்புல போடுவா. எக்ஸ்பர்ட். இங்க பழைய காலத்து சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாமி போட்ட கோலம் தான். இந்த பானுமதி ராமகிருஷ்ணன் படத்துல தான் நிறைய ரொம்ப நல்லா போடுவா. நான் சொல்றது 1982 வாரத்தில் தங்கி இருந்தேன். எனக்கே இப்போ 22 வயசு. இவன் இந்த ஜலத்துல கோலம் போட்ட மாதிரி இருக்கு. அவன் அனாயாசமா காலை வச்சான், அந்த தொட்டியில விழுந்துட்டான். அது தொட்டி மாதிரி கட்டி இருக்கான். இப்போ இந்த தொட்டிக்கு நேர பீமனும் திரௌபதியும் உட்கார்ந்து இருக்கான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அங்க பொதுவாக கீழே விழுந்தாலே சிரிப்போம். சிரிக்க வேண்டாம் சொல்லல, தள்ளி போய் சிரிக்கணும். உபநாட்டிகள் எல்லாருக்கும் நடுவிலையும் சிரிக்கப்படாது. சிரிச்சா போறாது. திரௌபதி ஒரு அநாகரிகமான வார்த்தை சொல்லக்கூடாது. ஆம்பளையும் சொல்லக்கூடாது, உபநாட்டி சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்க சொன்னா உடனே பலிக்கும். அதுக்காகத்தான் சொல்லக்கூடாது. உங்களை ஏதோ அடக்கி வைக்கல, நீங்க புரிஞ்சுக்கணும். ஆம்பளை சொன்னா பலிக்கும், பலிக்காமலும் போகும். பொம்மநாட்டிக்கு தான். ஏன்னா அவ ஆத்துக்காரரை தவிர நினைக்க மாட்டா. அதனால அவ சொன்னா பலிக்கும். ஆம்பளைக்கு அப்படி ஒரு கேரண்டி தர முடியாது. அதனால தான் பொம்மநாட்டி சொன்னா பலிக்கும்னு சொல்றோம்.
புரிஞ்சதா உங்களுக்கு? உங்களை வசதியா தான் சொல்றோம், நீங்களா தப்பா நினைக்கிறீங்க. இவன் நிமிர்ந்து பார்க்கிறான், திரௌபதி சிரிச்சதும் இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலைன்னா பையன் கண்ணு தெரிஞ்சு குருடனா இருக்கானே. அவன் ஏற்கனவே பொல்லாதவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதனத்தை வளர்க்கப்படாது. அக்னியில கொண்டு போய் ஆகூதியை விட்டா அது இன்னும் எரியும். இந்த காட்சியை வச்சு இங்க வள்ளுவர் ஒரு குறள் சொல்றார், நெருப்பை விட மோசம் பொல்லாதவன், தீயவை தீய பயத்தலான் தீயவை தீனும் அஞ்சப்படும். நிமிர்ந்து பார்க்கிறார். ஏ திரௌபதி, யாரை பார்த்து சிரித்து அநாகரிகமான வார்த்தை சொன்னாய்? ஐவருக்கு மாலையிட்டு இருக்கிறோம் என்ற ஆணவத்தினாலா 100 பேருக்கு தலைவனை பார்த்து சிரித்தாய்? ராஜசூய யாகம் நடத்தி பற்பல சக்கரவர்த்திகள் புகழ்ந்ததனால் நீ என்னை பார்த்து சிரித்தியா? உன்னை பற்பல இருக்கின்ற சபையிலே அவமானப்படுத்தாமல் இருப்பேனே, ஆனால் நான் 100 பேருக்கு தலைவன் இல்லை, கொக்கரித்தான். யாகம் பூர்த்தியாச்சு. இந்த முதல் தாம்பூலம்னு ஒன்று கொடுக்கறது, அக்கர பூசணை. இப்போ கோயில்ல ஒரு விழா நடத்துறான்னு வச்சுக்கோங்க, முதல் மரியாதைன்னு புத்தருக்கு பண்ணுவோம், ட்ரஸ்டிக்கோ தலைவருக்கோ. அன்னைக்கு பூஜை செலவை ஏற்றுண்டவா இப்படிலாம் இருக்கு. அதையே பண்றேன்னு கேட்கக்கூடாது, சாஸ்திரத்திலே இடம் இருக்கு. அப்பதான் தர்மபுத்திர கேட்கிற பீஷ்மரை பார்த்து முதல் தாம்பூலம் யாருக்கு தரணும்னு கேட்டார். எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே நாம சொல்றோம்னு சொல்லக்கூடாது. பெரியவா சொல்லியிருக்காங்க. அவர் கெட்டிக்காரர், வேதத்தை 4ஆ வகுத்த வியாசர் உட்கார்ந்துருக்கார், அவரை கேளுங்க. எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், நாம இதை பண்றோம்னு பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்றுக்க மாட்டேன். புரியுதோ? அதான் நம்ம அது பொம்மநாட்டிகிட்ட கத்துக்கணும். ஏதாவது இப்படி பண்ணணும்னு சொல்லுவா, எதுக்கு இப்படி பண்ணணுமான்னு கேட்டோம்னா உங்க அம்மா இப்படித்தான் பண்ணுவா, ஒரே வார்த்தை. இப்ப நம்ம இருக்க முடியாது, அதுதான் கத்துக்கணும். அப்போ வியாசர கேளுன்னு சொல்லிட்டார். வியாச மகரிஷி நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லலை. வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கான். பிரம்மண்யோ தேவகி புத்திரகா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, அவனை தான் சொல்றது. நீங்க என்ன யாக யஜ்யம் பண்ணாலும் அவனுக்குத்தான் போய் சேரும், அதை யாரும் மறுக்க முடியாது. நீ சிவனை கும்பிடு, ஐயப்பனை கும்பிடு, முருகனை கும்பிடு, ஆரை கும்பிட்டாலும் நாராயணனுக்கு தான் போய் சேரும். அவன் நீ ஒன்றும் பண்ண முடியாது. வேதம் அவனை தான் சொல்றது. ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா, ருத்ராய இதம் நமமா சொல்லிட்டு ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா, விஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணவே பரமாத்மனே இதம் நாமம், அவனுக்கு தான் பரமாத்ம சப்தம். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் 3 ஆச்சாரிய புருஷாலும் ஜீவ பேதத்துல தான் சண்டை போட்டுருந்தாங்க, பரமாத்மாவில் சண்டை போட்டு. புரியுது? பரமாத்மா 3 பேரும் நாராயணனை தான் சொல்றேன். ஜீவன்ல பிரச்சனை பண்ணிட்டா, அத்வைதம் சிஷ்டாத்வைதம் துவைதம், நீ எதை சொன்னாலும் நாராயணா தான். புரியுது? அத்வைதமா இருக்கா, எப்படி வேணாலும் இருந்து தொலைக்கிறான், நமக்கு அவனே இல்லை, அதனால நாராயணன் தான். அப்போ முதல் தாம்பூலம் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னா கிருஷ்ணனை உட்கார வச்சு நாமளே பண்ணக்கூடாதுன்னு நகுலன் கையில நகுலனை பண்ண சொன்னார். யார் பண்ணாலும் திரௌபதி தான் ஜலம் விடணும். புரிஞ்சதோ? ஆதிகாரி தான் தீர்த்தம் போடணும். நீங்க முதல்ல பொம்மநாட்டிலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மதத்துல பொம்மநாட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எந்த மதத்திலையும் கிடையாது. புரியுதோ? நீங்க புத்திரனா இருக்கான்னு சந்தியாவந்தனம் பண்ணணும்னா அம்மா தான் பஞ்சபாத்திரத்துல ஜலம் வைக்கணும், அம்மா தான் சமிதா தியானம் பண்ண அக்னியை போடணும். ஆம்பளைக்கு அக்னியை மூட்டிக்க ரைட்டு கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா ஆதிகாரி தான் பஞ்சபாத்திரத்துல ஜலம் வைக்கணும். ஆதிகாரி ஜலம் வைக்கணும்னா என்ன அர்த்தம்? சொல்ற பாரு, சந்தியாவந்தனம் பண்ணி தொலைன்னு அர்த்தம். புரியுது? ஆமா, நீங்க நீங்க சொன்னாதான் கேட்பா.
அது ஸ்ரீகள். அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். புரந்தரதாசர் சொல்ற தனவு ಇದ್ದವರಿಗೆ ಮನವು ಇಲ್ಲ, ಮನವು ಇದ್ದವರಿಗೆ ಧನವು ಇಲ್ಲ, ಧನವು ಮನವು ಇದ್ದವರಿಗೆ ಅನುಕೂಲವಾದಂತ ಸತಿ ಇಲ್ಲ. ಸತಿನ ಅರ್ಥ ತಿಳಿಯುವ ಮನಸ್ಸಾಚೋ மனசாய் சதினால ஆதிகாரி ரொம்ப பேர் சதி திட்டம்னா ஆரோ போட்டதுன்னு நினைக்கிறேன். சதி திட்டம்னா ஆதிகாரி போட திட்டம் தான். நீ என்ன காரியம் ஏது காரியம் பண்ணாலும் அவன் தான் தீர்த்தம் போடணும். எனக்கு திருச்சி மணச்சநல்லூர்ல பஜனை படம் இருக்கு. ருக்மணி கல்யாணம் பண்ணுவேன். 108 பாகவதால் கூப்பிட்டேன். 108 பேருக்கு வெட்டி புடவை எல்லாம் செஞ்ச சம்பாவனை. ஆமா முதல்ல பூஜை பண்ற போது ஒரு முதல் பாவதற்கு பண்ணணும்னு என்ன சங்கல்பம் பண்ணி பாத பூஜை பண்றதுக்கு சாத்திரிகள் கூப்பிட்டோடனே மன்னியை கூப்பிடுங்கோ அப்படின்னு. மன்னி தான் ஜலம் போடணும். அவ்வளோ வசூல் பண்ண நான் தான் வசூல் பண்ண சொல்ல முடியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம ஏது காரியம் பண்ணாலும் தர்மபத்தினி தான் கூட இருந்து எல்லாம் செய்யணும். இப்ப அவள் தீர்த்தம் போடலைன்னா தானம் வாங்குறவன் வாங்க மாட்டான். புரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீகளுக்குத்தான் நம்ம மதத்துல முக்கியத்துவம். திரௌபதி கையில ஜலபாத்திரம், திரௌபதி ஜலம் விடுறா. நகுலன் காரணமா போறான், திரௌபதி ஜலம் விட போறா. ஏ தர்மபுத்திரா, நிறுத்து உன் முதல் தாம்பூலத்தை. யாருக்கு முதல் தாம்பூலம் தருகிறாய்? பிறக்கும் போதே சிறை பூட்டை உடைத்தவனுக்கா? வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்த கள்வன். வெண்ணையை திருடியதும் அல்லாமல் பெண்ணை திருடியவன் கேவலம் மாட்டுக்கார பயல். தன் மாமனை கொன்றவன். இங்கு அங்க மன்னன் வங்க மன்னன் என்று பற்பல தேசத்து சக்கரவர்த்திகள் இருக்கின்ற போது கேவலம் குமரி பித்தனுக்கு போய் பெண் நீ முதல் தாம்பூலம் தருகிறாய். இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெட்கம் என்று சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்தான். முதல்ல வெளிநடப்பு செய்யலாங்கிறத கொண்டு வந்தது இவன் தான். இவன் வேற யாரும் இல்லை, சிசுபாலன். பீமன் கையில கதையை எடுத்துட்டான். சிசுபாலன் பீஷ்மர் சபையிலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்க கூடாது. சபாநாயகர் இருக்கிற போது நீ உட்கார்ந்துக்கோ. சிங்கம் எழுந்திருக்கும் வரைதான் சுண்டலியின் தூளர். பகவான் எப்பவுமே சிங்கம் தான். சிங்கமாய் வந்தார், ராகவ சிங்கமாய் வந்தார், இப்ப யாதவ சிங்கமாய் வந்திருக்கான். அவன் எப்பவுமே சிங்கம். அவன் தான் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 இப்ப அவாவா வச்சு விட்டார். சிரிச்சார். சிசுபாலா, நீ என்னை 100 முறை நொந்து பேசும் வரை பொறுத்து கொள்வேன் உன் தாயிடத்திலே பிரதிகை செய்திருக்கேன். இந்த சிசுபாலன் பிறக்கிற போது 3 கண்ணு 4 கையோட பிறந்தான். அப்ப அசரின்னு சொல்லிட்டு இதனால மடியில போட்டு கொஞ்சற போது 3வது கண்ணும் 2 கையும் மறையிறதோ அவன் தான் யமன். நம்ம வரவாட்டெல்லாம் கொடுத்து பார்த்தா மாறலை. கிருஷ்ணர் போனார். கிருஷ்ணனுக்கு அவன் அம்மா அத்தை அவனை குழந்தை பிறந்திருக்காமேன்னு இவன்கிட்ட கொடுக்கவே பயம். இருந்தாலும் கொடுத்தா அவன் மடியில போட்டு கொஞ்சினான். 3வது கண்ணும் 2 கையும் மறைஞ்சது. நீதான் கொல்ல போறியான்னு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சொல்லிதான் தெரியும். திருடர் கபட நாடகம். என் பையன் உன்னை 100 தடவை வந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் பதம் பண்ணுன்னா பாருங்க. இவர் சிசுபாலனை மடியில போட்டு கொஞ்சினர். அவன் தான் ஏற்று பேசினான். புரிஞ்சுதோ? இதுல நம்ம ஒரு தியரி தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரெல்லாம் மடியில போட்டு கொஞ்சிரோமோ அவளை எழுத்துத்தான் பேசுவோம். நிறைய காலத்து மாமி எழுத்து பேசுறானோ குழந்தை எழுத்து பேசுறானோ சொல்லக்கூடாது. கொஞ்சின போடாது. கொஞ்சம் எங்க அம்மா சொல்லுவாள், நாயை கொஞ்சினா வாயை நக்கும்பா. அதனால சிசுபாலனை திறந்த வழி மைதானத்துல சக்கரத்தை விட்ட பதம் பண்ண. தர்மபுத்தர் வருத்தப்பட்டார் நாரதத்தை. தியாகம் நடந்த இடத்துல வதம் நடந்துருத்தேன்னு
நீ இதுக்கே வருத்தப்படுறியே, ஒன்னால உன் குலம் அழியும். இதனால்தான் நீங்க உபன்யாசம் கேட்கிறவான உங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓயாம ஜோசியம் பார்க்கப்படாது. ஒரு தடவை பார்க்கணும், ஒத்தத்தை பார்க்கணும், எழுதி வாங்கிக்கணும், படிப்புக்கு பார்க்கணும், வியாபாரம் பண்ணா பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும். நீங்க தொட்டதுக்குலாம் பார்க்கணும். இப்ப காந்தார டிவியை திருப்பினா மேஷராசி நேயர்களே, என்ன பண்ண போற சொல்லுங்க. எனக்கு போகும். நீங்க நம்பவே மாட்டேன். ஒரு தெரிஞ்ச வாழத்திலேருந்து ஒரு மாமி, நானும் விரல விட்டு எண்ணிட்டேன். அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15க்குள்ள 25 தடவை கூப்பிட்டுருக்கேன். எனக்கு வாயில புண்ணும், அதுல புண்ணும், என்ன ரோகம் சொல்லணும், எதை பண்ணணும் சாடிட்டேன். நீங்க 20 தடவை கூப்பிட்டுட்டு இனிமே கூப்பிடாதீங்க. என்னது பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துருக்கேன். அப்புறம் எதுக்காரு உங்களுக்கு தான் சொல்லுங்க. இன்னால நடக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நல்லது நடக்கிறதுன்னா பரவாயில்ல, கெடுதலை சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. தூக்கமே வராது. ஆமா, இப்ப நீ ஒருத்தன் சொல்றான், இப்ப பரீட்சத்துக்கு சொன்ன மாதிரி இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பிராணம் போகும்னு சொன்னான்னு வச்சுக்கோ. நீ அப்புறம் தூங்க மாட்ட. பக்கத்துல இருக்கிறவாழ பிராணம் எடுத்து பிராணம் போயிடும் போல இருக்கேன்னு போய் தொலைட்டு தூங்கி தொலைமா. அதுக்குதான் சொல்றேன், போயாம பார்க்கப்படாது. இப்ப தர்மபுத்தர் பாருங்க, பின்னால நடக்கிறது தெரிஞ்சுட்டு தூங்கலை, நம்மால நம்ம குலம் அழியுமே அப்படின்னு. துரியோதன் தூங்கலை, அமைய தூங்கலைன்னா இவனும் சம்பாதிச்சுட்டானே, இவன் பொருளை பிடுங்கணும். அவன் கெட்ட எண்ணத்தில் தூங்கலை, இவர் நல்ல எண்ணத்தில் தூங்கல். வித்தியாசம் இருக்கோம். ஐயோ நம்மளால நம்ம குலம் போயிருமா அப்படின்னு அவருக்கு அன்னிலிருந்து ரொம்ப கிருஷ்ணரை ஜெபிக்க ஆரம்பிச்சார். அவர் இவன் பூரா தூங்கலை. அது துரியோதன். இவன் 4 பேர் ஒண்ணு கூடனா, துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். துச்சாசனன் சொல்றான், அண்ணா அன்னைக்கு திரௌபதி பீமன் கையை பிடித்து சிரித்தாளே, நீ மறந்து விட்டையா? இப்பொழுது படையெடுத்து பாடம் காட்டுவோம். அவன் துரியோதனன் சொன்னான், இந்த பூதகியை வதம் பண்ண கிருஷ்ணன் அங்க வர்றதுக்குள்ள நம்ம போவோம்னா. கரியப்பை முளைப்பாலுண்ட நெஞ்சின நன்றி எய்தாமுன்ன நீவீர் விரைமை. இது கிருஷ்ணருக்கு என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜா தரணும், ஸ்டார்டிங் இமிடியட்லி வார் டிக்ளர். இவனுக்கு இந்த யோஜனையை தரதே அவன் தானே. பக்கத்துல இந்த சகுனி சிரிச்சா, என்னமாமா சிரிக்க வேண்டாம். இல்ல நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க பாண்டவானோட சண்டை போட்டு என்னைக்கு ஜெயிச்சேன்னு. என்ன சொல்றேன்னா, நீ இந்த ஜென்மா இல்லடா, 14 பிறவி எடுத்தாலும் நீங்கள் தர்மபுத்திரனை ஜெயிக்க முடியாது போர்க்களத்துல. ஏன்னா அவன் நீதிமான், தர்மவான், சத்தியவான். ஒருத்தர் நல்லவன்னு நல்லவா சொன்னா போறாது, கொல்லாதவன் சொல்லணும். இப்பிறப்பு ஒழிய இனியும் 7 பிறப்பினுக்கும் மெய்ப்பிறப்பற்ற நீதி தர்மனை வெல்ல மாட்டோம். தர்மபுத்திரனை ஜெயிக்கிறது முடியாதவன் தர்மவான். துரியோதனனுக்கு கோபம் இருக்கும், மாமா ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு தான் என் பக்கத்துல உட்காந்துருக்கியா, நீ எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க, அதற்கு சொல்லித்தரேன். கப்புற சூது கொண்டு சரிப்பதே கர்மம், சூதாட்டத்துல தான் ஜெயிக்கலாம்னா. இந்த பழுவூர் 10 பாட்டு எழுதுறார். நீங்க கொஞ்சம் கேரளா தேசத்துல இருந்தாலும் திருக்குறள் படி, அது மலையாளத்திலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. திருக்குறள் படி அத குடிக்காதேன்னு 10 பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு முதல் பாட்டு தகாத பெண்களின் சேர்க்கை, அடுத்த 10 பாட்டு சூது. இந்த 3மே பாருங்க, மது, மாது, சூது. தூண்டு தூக்கி எறியணும்னு அர்த்தம். ஒரே பாட்டுல சொன்னான், தகாத பெண்களின் சேர்க்கை, கள் குடித்தல், சூதாடுதல். இந்த 3 யார்கிட்ட இருக்கோ மகாலட்சுமி தங்க மாட்டாள். இருமன பெண்டிலும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டால் தொடரும். குடிச்சுட்டான்னா இந்த கெட்ட வழக்கம்
வந்துடும். இந்த குடிக்கிறானே இந்த கல்லு பானையில 6 பேர் உயிர் இருக்கா. யாரெல்லாம் உயிர்னா காகம்